திருமதி பிருந்தா அவர்கள் ஆங்கில உதவி பேராசிரியராக SPM கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். அவர்கள் உயர்கல்விக்கும் கல்விசார் வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்றார். NMS விஷா கல்வி நிறுவனத்தின் தலைவராகவும் பணியாற்றி வருகின்றார். கிராமப்புற மாணவர்களின் மேம்பாட்டிற்காக தரமான கல்வி, வாழ்க்கைக்கு உதவிக்குரிய தொழில் திறன் திட்டங்கள் இருந்து அதனை அரசு சாரா அமைப்பின் மூலம் நடத்தி வருகிறார்கள். மேலும் புவி கிரீன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவராகவும் செயலாற்றி வருகின்றார்கள். அவர்களின் பணி சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். Very good morning to all present here. My special gratitude and thanks to the dignitaries, and I take this moment to thank Mr. Balakrishnan sir, librarian, and Ms. Sivagama Sundari ma'am, assistant librarian, and the chief librarian of KCL for giving me this wonderful opportunity. And to introduce myself, I work as an assistant professor of English at S. Vellaichaman College, and also the Dean of Academics of NMS Visa School, CBSE School. Today, I took a very interesting topic, and in the topic, பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு AI சம்பந்தமா என்னமோ சொல்ல போறாங்க. Something related to AI, but அது என்னவா இருக்குன்னு you all will have a question. And I want to give a very brief introduction in a way that I'm not going to talk against AI. அதாவது நான் AI நம்மளோட enemy அப்படின்னு சொல்லி எந்திரன் படத்துல வர மாதிரி நான் பேச போறது கிடையாது. AI வந்துட்டு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான தடையா இருக்க போது நம்ம எல்லாருடைய மேலையும் அதை எடுத்துக்க போதுன்னு பேச போறது கிடையாது. Because we need AI. நம்மளுடைய ஹியூமன் டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்க அந்த ஃபாஸ்ட் பேஸ்ல we need artificial intelligence to help us to develop us into a different level. And to begin with, I'm going to show you a picture. Evolution of humans from Stone Age to AI age. That is, நம்ம எல்லாருமே நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி டெவலப் ஆனாங்க, எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்க AI ஏஜ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி I just want to show you a picture. So we all know first நம்ம ஸ்டோன் ஏஜ்ல இருந்தோம். எல்லாமே கற்காலத்துல வேட்டையாடுறதுல இருந்து எல்லாமே நம்ம கற்களை வச்சு பண்ணோம். And evolution நடந்துச்சு. பரிமாற்றம் நடக்கும்போது we just went to the agricultural age. அதாவது மண்ணை வச்சு நம்மனால ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ண முடியும், அதன் மூலமா விளையிறத வச்சு நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். அக்ரிகல்ச்சரல் ஏஜ் வந்துச்சு. அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஏஜ்க்கு அப்புறமா we went to the golden era of human race அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏஜ், அதாவது மனித வளர்ச்சியில மிக மிக ஒரு கோல்டன் ஏஜ், தங்க பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தை நம்ம அடைஞ்சோம். தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஏஜ். And industrial age, then we went into the digital age. So we all know our Indian government and India is mainly focusing on digital literacy. எல்லா விஷயங்களும் starting from the currency exchange ல இருந்து எல்லாமே நமக்கு டிஜிட்டல் மூலமா பண்ணணும்னு சொல்லி we are all encouraging digital learning ல இருந்து digital literacy. ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொருவருக்கும் டிஜிட்டல்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு we are all focusing on that. So on the digital age க்கு போனோம். And now listen carefully, we are entering into the age of AI. Next future ல AI age பத்தி பேசும்போது நம்ம எல்லாருமே அந்த வரலாறுல ஒரு பக்கங்களா இருப்போம். இந்த ஏஜ் இந்த டிரான்சிஷன் நடக்குதுல, இந்த டிஜிட்டல் ஏஜ்ல இருந்து ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கிராஃப் போல அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு ஸ்டேஜ்ல we are all here and we are all witnessing the change. So when the COVID came, then people were saying that pandemics, plague வந்திருக்கு, நிறைய pandemics நம்மளுடைய வேர்ல்டு பார்த்துருக்கு. ஸோ அதை நம்ம கண்ணு முன்னாடி பேண்டமிக்னா எப்படி இருக்கும் அண்ட் ஒரு குளோபல் டெத் ரேட் நம்ம பார்க்கும்போது we all understand. நாளைக்கு ஹிஸ்டரி புக்ஸ்ல கோவிட்னு ஒரு பேஜ் இருந்து நம்ம குழந்தைங்க படிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இது அப்பா அம்மா நாங்கள் வாழ்ந்துருக்கோம், இதை பார்த்துருக்கோம்.
we all know how it happened. எப்படி வேகமா பரவுச்சு, ரொம்பவே அட்வான்ஸ்ட் டெக்னாலஜில இருக்க கண்ட்ரிஸ் கூட எப்படி அதுல சிக்கி சின்னாபின்னமாச்சு அப்படிங்கறத நம்ம விட்னஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. Similarly, we are all witnessing the age of AI, the age of artificial intelligence. And my topic today is again brief about what is artificial intelligence. அது மனுஷங்க செய்யறத ஹியூமன் இல்லாம ஆர்டிஃபிஷியல் ஒரு கணினியோ எந்திரமோ நம்மளை விட ஒரு 100 மடங்கு 200 மடங்கு 1000 மடங்கு அதிகமா செய்யக்கூடியது தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு த்ரெட்டா? கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய வேலைக்கு த்ரெட்டா இருக்கலாம். There may be a possible that it will change the workforce because all the top company CEOs they are saying that 29% of the entry level jobs AI எடுத்துருச்சு. அதாவது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேசிக்கான ஸ்கில்லோட நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன்னா எனக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துருச்சு. பேசிக்கான டேட்டா என்ட்ரி, பேசிக்கா நம்ம செய்யக்கூடிய கால்குலேஷன்ஸ் ஒர்க்ஸ்ல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்ட் ரெடி பண்றது, வேர்ட் டைப்பிங், இது எல்லாமே AI has taken. So what is going to happen to the world of job? So I want to tell you a small incident. As I work in college, I have the opportunity to talk to Gen Zs. So Gen Z, there are more than 4,000 kids in our college. One day I was teaching them a topic called as professional etiquette. Okay, வேலைக்கு போற இடத்துல எப்படி நடந்துக்கணும், what are all the expected behavior அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நடத்திட்டு இருக்கும்போது one student asked me, மேம் நீங்க எங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்லாம் சொல்லி தரீங்க, பட் எங்களுக்கு வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டான். I was surprised and I asked, உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டேன். And he said that இல்ல மேம் எல்லா வேலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சிருந்தேன் மேம், அப்புறம் எதுக்கு நீங்க எங்களுக்கு கார்ப்பரேட் எட்டிக்வேட் சொல்லி தரீங்க, ப்ரொஃபஷனல் எட்டிக்வேட் சொல்லி தரீங்க, அதுதான் எங்க வேலையை அதை எடுத்துக்க போகுது அப்படின்னு சொன்னான். And I told them, not going to happen if you have your soft skills. என்னோட ஆன்சர் அதுதான். உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கிற வரைக்கும் that is not going to happen அப்படின்னு சொன்னேன். I'll put you to the next slide and I'll explain it more detailedly. Fine. What is soft skills? Anybody know what is soft skills? Attitude. Yes, sir. The part of attitude. Yeah. Personality development. Exactly. So soft skills அப்படினா நான் யாரு, what is my communication, how I am behaving with the co-faculty, what is teamwork, what is decision making, நம்மளுடைய திறமைகள் இருக்கு தெரியுமா, அதாவது இந்த வேலை ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கறத தாண்டி இருக்கிற சாஃப்ட் ஸ்கில்ஸ். என்னால நல்லா பேச முடியும், என்னால ஒரு டீம் கிட்ட நல்லா வர்க் பண்ண முடியும், என்னால ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும், I can be a changer அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் இருக்குல்ல, அதுதான் சாஃப்ட் ஸ்கில்ஸ். And அதுக்கு நிறைய பேர்கிட்ட unfortunately we are lagging it. Everybody is good in hard skills. I'll tell you the difference between hard skills and soft skills. Hard skills na உங்களுடைய மார்க்ஸ் ஷீட்ல இருக்குல்ல, you know to code, you know to write a theory, you know to draft something, உங்களுக்கு டிசைன் பண்ண தெரியும், உங்களால வந்து ஒரு C++ கோடிங் போட தெரியும். இந்த பேசிக் நாலேஜஸ் உங்க காலேஜ்ல கொடுக்கிற டிகிரில இருக்குல்ல, அது ஹார்ட் ஸ்கில்ஸ். ஒரு வேலையை செய்யக்கூடியதற்காக தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அறிவு தான் ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு டாக்டரோட ஹார்ட் ஸ்கில் வந்து என்னவா இருக்கும், to identify the disease, to attend the patient, to give solution to the problem, to அப்படியே உள்ள வாங்கப்பா, அந்த லிஃப்ட் இருக்கும், that is hard skills. லிஃப்ட் பக்கத்துல இருக்கும்பா, மல்டி பர்பஸ் ஹால் நினைக்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஒரு ஆப் டெவலப்பிங் and அந்த ஆப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன சால்வ் யார்கிட்டயா கேளுங்கப்பா செக்யூரிட்டிட்ட. இன்ஜினியரோட ஹார்ட் ஸ்கில்ஸ், ஒரு டீச்சரோட ஹார்ட் ஸ்கில்ஸ். இந்த சாஃப்ட் ஸ்கில் ஏஐ பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மல்டி பர்பஸ்னு கேளுங்க, மல்டி பர்பஸ் ஹால். சயின்ஸ்னா அதுல இருக்கிறது, போட்டோசிந்தசிஸ்னா என்ன, செம் ஸ்டடீஸ்னா என்ன, இத பத்தி டெக்னிக்கலா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஹார்ட் ஸ்கில்ஸ். Now comes the game changer, soft skills. Soft skills ரொம்ப ஈஸியா சொல்றோம் அப்படினா, imagine you are in a classroom. நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் டீச்சர்ஸ் வராங்க. டீச்சர் A, she is very strict, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, பட் சப்ஜெக்ட்ல கில்லாடி, she knows everything top to end. அவங்களால சால்வ் பண்ணாத ப்ராப்ளம்ஸே கிடையாது, அவங்களால சொல்லி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ஸே கிடையாது, அவ்வளோ நல்லா சொல்லி தராங்க. she comes, she teaches and she goes, no talking, nothing. உங்களால அவங்கள்ட்ட போய் பேச முடியாது, உங்களால அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது, பட் அவங்களோட டீச்சிங் எக்ஸலென்ட்டா இருக்கும். And number 2 category is the teacher who comes, who teaches well, நல்லா சொல்லி தருவாங்க. At the same time she asks, for example, if there is a person called as Kannan,
இன்னைக்கு ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்க, உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? And he's saying, ma'am, எனக்கு family problem. எங்க அப்பா he's a drunkard and he creates so many problems in the home. அம்மாவை அடிச்சிட்டாரு அப்பா, அதனால நான் ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை. If he is saying that, then that is soft skills. இப்போ I'm going to tell you the ரெண்டு டீச்சர்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. Which teacher you will like? A or B? B. Excellent sir. B. நமக்கு ஏன் அந்த டீச்சர் B பிடிச்சிச்சு அப்படின்னா, she is the one who listens. கேட்டாங்க ஃபர்ஸ்ட், நான் யார் அந்த 40 பேர் இருக்க கிளாஸ்ல she understood that கண்ணன் is having a problem. கண்ணனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு she understands. அண்ட் கண்ணன் மட்டும் கிடையாது, அங்க ஒரு லக்ஷ்மி இருக்கலாம், அங்க ஒரு பிரியா இருக்கலாம், அங்க ஒரு பார்வதி இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது சால்வ் பண்ணணும்னு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. she communicates. it's a very beautiful word. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிச்ச வேர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு விஷயத்தை நம்மனால வந்துட்டு பேச முடியுது இல்ல, ஒரு சொல்ல முடியுது இல்ல, அந்த ஒரு அழகான அந்த ஆர்ட், அதுதான் கம்யூனிகேஷன். சோ அந்த ரெண்டாவது டீச்சர் சக்சஸ்க்கான முதல் ரீசன் வந்துட்டு she communicates. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் ஸ்கில்ஸ். அண்ட் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் டீச்சருக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, ஒரு டாக்டருக்கு முக்கியம். why it is important for a doctor நான் சொல்றேன். now AI is basically it's changing everything. yes, I want to bring this into your your vision. AI is in medicine, AI is in agriculture, AI is in teaching field, AI is basically everywhere. அப்போ மெடிசன்ல வாட் இஸ் AI டூயிங் அப்படின்னா, ஸ்கின் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கான மருந்துகளை AI will prescribe you. நீங்க சிம்டம்ஸ் ChatGPT-ல போட்டீங்கன்னா it will give you a list of what is going to happen to you. உங்களுக்கு இது இருக்கலாம் சொல்லி AI is telling you. And not only that, skin cancer but breast cancerல AI is detecting which is malignant, which is benign. benign-னா பாதிப்பு ஏற்படுத்தாத கட்டி வகைகளை benign அப்படின்னு சொல்லுவோம். malignant அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிக்கக்கூடிய ஒரு கட்டிகளை நம்ம malignant அப்படின்னு சொல்லுவோம். சோ இதையெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு AI வந்தாச்சு. AI is basically it's giving ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே artificial intelligence அழகா உட்கார்ந்து it's coding and giving you everything. It is giving you a drug discovery and development. AI is used எப்படின்னா, ஒரு ட்ரக்கோட மாலிகுலர் ஃபார்முலாவை வச்சு அதர் ட்ரக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி வந்துட்டு மரபணு சார்ந்த நோய்களை வந்துட்டு கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் AI is giving you the solution. And AI is also a virtual health assistant. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, லைக் நீங்க வீட்டில் இருந்துட்டே உங்களோட லேப்டாப்ல today I'm having severe headache, I'm also having some pimple in my cheek, what can I do கேட்டீங்கன்னா AI will say, hello Brinda, I have identified a problem that you are having something in your skin. அப்படின்னு சொல்லி it will talk. It's very easy. அதுதான் AI. But AI ரொம்ப glorified-ஆ இருக்கும், ரொம்ப perfect-ஆ இருக்கும் எது வரைக்கும் அப்படின்னா, let's God forbid, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ICU-ல அட்மிட் ஆயிருக்கும் பொழுது தான் டாக்டர்ஸோட அருமை நமக்கு. I have a student who was நல்லா படிக்கிற பையன், 2 நாள் தொடர்ந்து காலேஜுக்கு வரல, அவன் கிளாஸஸ் கட் பண்ணாம இருக்கவே மாட்டான். The third day I cannot hold it. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவன் என்ன பண்ண அவனோட மார்க்ஸை விட அவன் நல்லா இருக்கானா இந்த சமூகத்துல அப்படிங்கிறத விரும்புகிற ஒரு டீச்சர் தான். ஸோ நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னே he said that மேம் எங்கள் அப்பாவுக்கு சடன் ஹார்ட் அட்டாக் மேம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான் எனக்கு, இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லி he said. 2 days back he came to the college. அப்போ he said, மேம் நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்கல்ல ஒரு மனுஷன் பேசணும், நம்ம செல்ஃபோன்லேயே இருக்கக்கூடாது, கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்ட்னு. அப்போ நான் உணர்ந்தேன் மேம், ஒரு டாக்டர் அவங்க வாய் திறந்து உங்கள் அப்பா பொண்ணு ஆயிராதான்னு சொல்ல மாட்டாங்களான்னு நான் ஏங்கினேன் மேம். அப்போ தெரிஞ்சிச்சு மேம் நீங்கள் சொன்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் when you want to talk to people. AI is very happy with. நான் அது மறுபடியும் சொல்கிறேன், AI ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேலையை பார்க்க வரைக்கும். எப்போ நமக்கு அதோட தேவைப்படுதுன்னா, நான் சொன்ன அந்த மெடிக்கல் கான்செப்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, when you want the doctor to say உங்க அப்பா பொண்ணு ஆகாத அவர் வந்துருவாரு, அங்க நீங்க போய் AI ட்ரஸ்ட் பண்ண முடியாது. AI என்ன சொல்லும் அப்படின்னா, it may happen, it may not happen, then see அப்படின்னு சொல்லும். அது ரெண்டு தான் ப்ராபபிலிட்டியா தான் ஆன்சர் கொடுக்கும், அது கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்காது. நீங்க if possible நீங்க ChatGPT-ல ஒரு क्वेश्चन கேளுங்க, அது ஆன்சர் பண்ணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் செகண்டே நீங்க சொல்லுங்க no it's wrong அப்படினோனே அது என்ன பண்ணும்னா டக்குனு திருப்பி என்ன சொல்லும்னா yes that was a technical glitch மறுபடியும் மாத்தும். அதுக்கே அதோட ஆன்சர் மேல ட்ரஸ்ட் கிடையாது. The Google CEO is also saying don't rely on your ChatGPT, not only ChatGPT
பர்ப்ளெக்சிட்டி ஆகட்டும் சரி, உங்களோட ஜெமினி ஆகட்டும் சரி, அது எல்லாமே எங்கிருந்தும் எடுக்கப்பட்ட டேட்டாஸை வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுது. யூ ஷுட் நாட் ரிலை ஆன் இட், பட் யூ கேன் ஆஸ்க் இஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஐ வாண்ட் டு டெல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிகல்ச்சர்லையுமே பார்த்தீங்கன்னா AI is doing so many wonders, but still we need the human touch. We need the human to talk, to work, to do the teamwork, and to basically give you the solution in a very human form. And regarding soft skills, I told you teamwork ஆகட்டும் சரி, ஒரு business opportunities, இது பேசுறதுக்கான அந்த interaction and ஒரு negotiation, இந்த skills எல்லாம் இருக்கும்போது we call them a good soft skill person அப்படின்னு சொல்லிட்டு. And நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து தான் டீச் பண்ணுவேன். பிகாஸ் அந்த தியரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மறந்தாலுமே அந்த எக்ஸாம்பிளை வச்சு he can survive the exam, he can apply it practically. 2 students ரொம்ப ஸ்மார்ட், 2 பேரோட CGPA perfect, degree marks perfect, 2 பேரோட attendance perfect, 2 பேருமே they are attending a campus interview. ஸ்டூடெண்ட் A வந்துட்டு என்ன பண்றான், வெரி அவன் உள்ள என்ட்ரி ஆனா அப்படின்னா அவன் கண்டிப்பா அவனுக்கு வேலை கிடைச்சிடும் சொல்லி எல்லாராலையும் சொல்ல முடியும். that much knowledge he has. Student B is very much good in soft skills. அப்படின்னா என்ன, டீம் ஒர்க் சூப்பரா பண்ணுவான், ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப சூப்பரா பண்ணுவான், டெசிஷன் மேக்கிங் பண்ணுவான், ஒரு கிளாஸ்ல ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுங்கறத எக்ஸலென்ட்டா பண்ணுவான். he talks, he listen, he communicates. okay, இந்த ஒரு ஸ்டூடெண்ட் B, he knows the subject, but ரொம்ப டெக்னிக்கலா ஷார்ப் கிடையாது ஸ்டூடெண்ட் A மாதிரி. it is a real story. and what happened, they both are going for the campus interview நடக்குது. we all will think that இந்த நல்லா படிச்ச பையனா வந்து பாஸ் ஆவான். it's wrong. it's the student B who had good soft skills. why அப்படினா the companies says that 85% of the employees they hire are basically good in soft skills. உங்களுக்கு வந்துட்டு நீங்க நல்லா கோடிங் போட தெரியும், அவன் ட்ரைனிங் கொடுத்துருவான் 6 மாசத்துல, he will give you an excellent training. what companies are saying is that we don't need the புத்திசாலிஸ் alone, we need the humans. how beautifully they have put it. because இப்போ நான் ஒருத்தர் ரொம்ப டேலண்டடா இருக்கான்னு என் கம்பெனிக்கு நான் ஹையர் பண்ணிடுவேன், அவன்கிட்ட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இல்லாட்டி, ஒரு டீம் ஒர்க்னா என்னன்னு தெரியாட்டி, ஒரு டீம்ல 4 விதமான ஏஜ் கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, 4 different opinions வரும், so many different peoples will be there, and அதை அவனால ஐடென்டிஃபை பண்ண முடியாட்டி, what if he don't have a capacity to communicate? so people are saying that 85% of people who are getting employed are basically good in soft skills. and today I want, so many teachers are here, parents are here, students are here, I want you to understand the importance of soft skills. நம்ம soft skills ன்னு சொன்னோனே பேசுறது தானே அது வந்து அப்படிங்கிறோம், but trust me people, unless or until you practice, unless or until you effectively invest in yourself, it's not going to happen. அது மேஜிக் மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தோனே எழுதி பாஸ் ஆகிட முடியாது. so soft skills is basically you just have to talk to your fellow thing. okay, classroomல உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட you speak, go talk to your teacher, and if parents அப்படினா please encourage your kids to talk. நீங்க நல்லா லிசன் பண்ண சொல்லுங்க, பேச சொல்லுங்க, ஒருத்தவங்களோட மனுஷனை புரிஞ்சுக்க சொல்லுங்க. there is something called as EI, that is emotional intelligence. it's a very very attractive word and a very important word அப்படினு சொல்லுவேன். so emotional intelligence அப்படினா என்னன்னா, எனக்குள்ள நடக்கிற மாற்றங்களை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதே சமயம் ஒரு சக மனுஷன் அவனுக்குள்ள நடக்கிற அந்த இமோஷனல் சேஞ்சஸையும் நான் புரிஞ்சுக்கிறது கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு ரொம்ப சோகமா இருக்கேன்னா இது எதனால நடந்துச்சு, இந்த ப்ராப்ளம் என்னால தான் நடந்துச்சா, ஓகே வெளியில இருக்கிறவங்களால நடந்துச்சுன்னா இது எப்படி நான் சமாளிக்க போறேன், இதை எப்படி நான் சால்வ் பண்ண போறேன், இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர போறேன் அப்படிங்கிறது a part of emotional intelligence. and the other part is very important. அது என்ன அப்படின்னா, என் கூட வேலை பார்க்குறாங்கல்ல, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா ரொம்ப ஜாலி அப்படின்னு நினைக்காம, உனக்கு என்னென்ன பிரச்சனை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லிசனிங் பண்றோம்ல, அந்த அடுத்தவனோட யூ ஹேவ் டு கெட் இன்டு தேர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தவனோட இடத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது வலினா என்ன, சோகம்னா என்ன, அன்லஸ் நம்ம அந்த இடத்துல அவனா வாழும் போதுதான் நமக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு HCL கம்பெனி, Zoho கம்பெனிஸோட CEOஸ்லாம் சொல்லியிருக்காங்க. I'll just add a slide. I have a very interesting story for you also. Just a second. Yes. So here I have a tweet made by Sridhar Vembu. You all know who is Sridhar Vembu. He is the CEO of Zoho companies.
And அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, like the China braces for record of 12.7 million graduates entering tight job market in 2026. That means 2020ல 12.7 million graduates they are going to compete with you. உங்களோட இந்த ஜாப் மார்க்கெட்ல அவன் போட்டி போட போறான். 12.6 million நினைச்சுக்கோங்க. So students are thinking வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம போய் சீக்கிரம் ஜாயின் பண்ணிடலாம், நிறைய லேக்ஸ் கணக்கில் earn பண்ணிடலாம். I'm not demotivating, but ஒரு மினிமமான skills வச்சுட்டு it's not going to happen people, because I'm in that academia field. I know how the transition is happening in the age of AI. So I will tell you that in the 12.76 million people உள்ள வரும்போது அவன் எப்படி filter பண்ணுவானா, he will filter it with the soft skills. And many companies have said, 85% of the companies told that இனிமே நாங்க round 1 personality test வைக்க போறோம்னு சொல்லிருக்காங்க. It's not bluffed word, it's actually a proven data. That means அதாவது நாங்க முதல்ல என்ன வைக்க போறோம் அப்படின்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் நாங்க இன்டர்வியூல எடுக்க போறோம். நீ யாரு, ஒரு ப்ராப்ளம் எப்படி நீ சால்வ் பண்ற, ஒரு டீமோட நீ எப்படி வர்க் பண்ற, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், செல்ஃப் அனாலிசிஸ் and how you are behaving with your team, adaptability. It's a very important word, adaptability. அதாவது there are people who complain AI saying that AI வந்துருச்சு எங்களோட வேலை எல்லாம் போகுது, but there are people who embrace the AI. Now did you see the difference? ஒரு விஷயத்தை எம்ப்ரேஸ் பண்றதுக்கும் ஒரு விஷயம் வேணாம்னு சொல்றதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. The successful people will embrace AI தானே, I will use அதோட ஹெல்ப்பை நான் வாங்கிக்குவேன், but it cannot replace me. Because இப்போ பிருந்தா வந்துட்டு பேசுவாங்க அப்படின்னா பிருந்தாவுக்கு பதிலா ஒரு AI டீச்சரை நம்ம போட்டுடலாம், but Brinda only can talk to students in a way that students can understand. இந்த ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை தான் நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த இடத்துல வெளிப்படணும். I want again and again emphasizing AI வந்தாலுமே இந்த soft skills நம்ம கிட்ட ரிச்சா இருந்துச்சுன்னா you will get placed in beautiful companies. There is a famous quote which says your degrees will get you the job, it is your soft skills that will get you promoted. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இல்ல. உங்களோட டிகிரிஸ் உங்க மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேலையை வந்துட்டு வாங்கி கொடுக்கும், ஆனா நீங்க அந்த வேலையில சஸ்டெயின் பண்றீங்களா, ப்ரமோஷன் வாங்குறீங்களா, உங்க பாஸ்க்கு உங்களை பிடிச்சிருக்கா, உங்க டீம்மேட்ஸ்க்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு எது டிசைட் பண்ணணும்னா உங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ். அண்ட் இந்த சாஃப்ட் ஸ்கில் your ability to communicate, to listen, to speak in a very clear, at the same times there is something called as intercultural things and all. அதாவது நம்ம பக்கத்துல இருக்கவங்க நம்ம கேஸ்டா இருக்கணும் கிடையாது, ரிலீஜனா இருக்கணும் கிடையாது, that is not necessary at all. அப்போ ஒரு வேற கல்ச்சர்ல இருக்கிறவன மதிக்கணும், we should respect his preferences. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்ல ஒரு சில பாலிசிஸ் வச்சிருப்பாங்க, ஒரு கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. we are nobody to question it, we are nobody to comment it. அப்போ அந்த ஸ்கில் நிறைய பேருக்கு இருக்காது. போற போக்குல சில பேர் டீம்ல என்ன பண்ணுவாங்க, கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவான், ஏய் இதெல்லாம் என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு. that is very unprofessional, அது கூடவே கூடாது. சோ இந்த ஒரு இன்னொரு கல்ச்சுரல் பீப்புளை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த கல்ச்சுரல் பீப்புளை வந்துட்டு நம்ம அக்னாலேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான். and sadly இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறது கிடையாது. and that's why purposely I wanted this. and when you look at this picture, you have Ginny Rometty, the former CEO of IBM companies, and she says that the most important job skill will be soft skills. Skills are more important than degrees. What she's saying, degrees எனக்கு தேவையே இல்லப்பா, I don't want a degrees, because ஒரு பேசிக்கா எழுத படிக்க தெரிஞ்சு he knows அந்த டிகிரில 3 வருஷம் 4 வருஷம் சர்வைவ் ஆகி வந்தான்னா 6 months ஆக்டிவா ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து he will make you a software engineer. What they want is soft skills. And similarly Narayana Murthy, he also says, Infosys, he says communication skills, values and ethics are far more important than technical skills. And values அப்படினு சொல்லும்போது the value of who you are. ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது who you are as a person. நீங்க அந்த இடத்துல ஒரு விட்னஸா இருந்து கடந்து போறீங்களா, இல்ல சார் I will solve this problem sir அப்படினு சொல்லி you are getting in that position and you are solving that அப்படிங்கறது முடிவு பண்றதா உங்களோட values. And Ratan Tata, a very gentle human, he says that integrity, humility and empathy are essential qualities of leadership. Integrity is nothing but the correlation between your words and action. நம்ம சொல்றதும் நம்ம செய்யறதும் ஒண்ணா இருக்கணும். நம்ம ஒண்ணு சொல்லிட்டு அதை கீப் அப் பண்ணாம நம்ம ஓகே கடந்து போயிட்டே இருந்தோம்னா அது இன்டெகிரிட்டியே கிடையாது. So integrity is the essential skill அப்படின்னு சொல்லி he is saying. Yes. And I don't want
want to generally give you just நான் அந்த soft skill பத்தி பேசிட்டு போகணும்னு நினைக்கல. I want to give you the facts. Speech becomes valid when you give the data. ஒரு டேபிள்ல நீங்க நார்மலா பேசுறதுக்கும் ஃபேக்ட்ஸ் முன்னாடி வச்சு பேசும்போது உங்களுடைய ஸ்பீச் will become 1000 times better. So here Google CEO Sundar Pichai says that the future belongs to those who can collaborate, communicate and connect. There are some people நமக்கு பக்கத்துல புது அப்பாயின்மெண்ட் வந்த உடனே they will be nervous. அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது. இவனை புதுசா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களே, இவன் நம்ம வேலை எடுத்துப்பாங்க, நம்மளை டெர்மினேட் பண்ண போறாங்கன்னு ரொம்ப பயப்படுவான். It will happen when you don't have soft skill. நீங்க சாஃப்ட் ஸ்கில்லோட நீங்க வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல உங்களால தனித்துவமா தெரிய முடியுங்கும் போது you won't get fear at all. So the most important thing is communication, people. Please talk. நீங்க gluing to the phone or gluing to your computer is not going to help you at all, because நீங்க இங்க பாக்குற வேலையை 100 times better Chinaல they are creating a bot and it will do it, and it won't and உங்களை காப்பாத்த போறது it's your skills. That is your communication. Again and again I am trailing this because it's very important. Your communication, your listening skill, your active participation, your collaboration, your teamwork, your dedication, and all these skills will help you. And when you go to the Amazon CEO and Jay-Z, he says that we hire for attitude and train for skill because skills can be taught, but mindset is everything. ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்க எம்ப்ளாயி வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த மைண்ட் செட் எப்படி ஹெல்தியா மாறும்னா when you have soft skills. இது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா automatically you will become a better person. And my favorite LinkedIn CEO Ryan Roslansky says that the most important skill in the 21st century is not coding. People trust me. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், எனக்கு கோடிங் தெரியலடா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், நான் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஐ ஸ்டடி லிட்ரேச்சர், ஐ ஸ்டடி சோஷியாலஜி. இப்போ எல்லாருமே கோடிங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நோ பீப்புள், இட் கேன் பி டாட். நீங்கள் ஒரு கோர்ஸ் என்ரோல் ஆகினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனலைஸ்டு டீச்சர் அதுலேயே ஏரியா வரலாம், அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. கோடிங் கேன் பி டாட், பட் இட்ஸ் த எபிலிட்டி டு ஒர்க் வித் பீப்புள். தட் மீன்ஸ் வாட், உங்களால ஒருத்தவங்களோட சேர்ந்து வேலை பார்க்க முடிஞ்சிச்சுன்னா that is the most important skill அப்படின்னு சொல்லி he is telling. And I don't want to take much of your time. I want to tell you a very small and interesting story. We all know that Japan is 50 years ahead of us. இது வந்துட்டு ரிட்டனா வந்து டாக்குமெண்டா சொல்லாட்டினாலும் there is a saying that இப்போ நம்ம இருக்கிறத விட ஜப்பான் 50 years நம்ம விட ahead-ஆ இருக்காங்க technology wise. When you take digital things, when you take artificial intelligence, when you think robotics, எல்லாத்துலயுமே நம்ம விட அவங்க அட்வான்ஸ்டா இருக்காங்க. But Japan is facing a crisis now. What is that அப்படின்னா, people have to listen it very carefully. It will be quite interesting. There is this particular group of people called as Hikikomori. Okay, Hikikomori. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது you just Google it. What are these அப்படின்னா, group of young peoples isolating themselves from the society. இது சில பேருக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். So starting from 20s ல இருந்து 40s வரைக்கும் இருக்கிற people, adults என்ன பண்றாங்கன்னா சொசைட்டில இருந்து withdrawal ஆயிடுறாங்க. That means not talking to anybody, not participating in social activities, not talking to friends, families, partners, anybody. அவங்ககிட்ட வந்துட்டு social connect-ஏ இல்லாம what happens அப்படின்னா 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஒரு ரூம்ல அவனை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதை இப்படி லாக் பண்ணி இருக்கிறது nobody will know because connections கிடையாது. And you all know that நம்ம இந்தியன் சொசைட்டி தான் வந்துட்டு வீடு கூட்டியிருந்தா ஏன்னு கேட்கறது, ஏன் இவங்க ஆஃபீஸ்க்கு வரலன்னு கேட்கறது, ஒரு ஸ்டூடெண்ட் வரலன்னா ஏன்னு கேட்கறதுலாம் நம்ம இந்தியன் சொசைட்டி தான். When you go to the other cultures, other societies, they don't interfere in other life. அவங்க பேசிக்கலா இப்ப கேட்க மாட்டாங்க, பிகாஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு தனி மனித சுதந்திரத்தை தலையிடுற மாதிரி they won't ask. Now what happens, you all know they are wooden constructed buildings தான் இருக்கும். இப்போ 5 வருஷம் 6 வருஷம் அந்த ரூம்ல லாக் பண்ணிட்டு the 6th year or the 2nd year or the year it doesn't matter, it changes, and the body decay ஆகி it soaks. The body decay ஆகி the ground floor ல இருப்பாங்க, அந்த upper floor ல இருந்து அந்த லீக் ஆகுமா, அந்த decomposed body. அப்பதான் தெரியுமா ground floor ல இருக்கவனுக்கு மேல ஒரு anonymous death நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. And this will be informed to the officials, and அவங்க வந்து பார்க்கும்போது there will be bodies, dead bodies unattended. Unattended னா என்ன, கேட்கறதுக்கு யாருமே இல்லாம அனாதையா இருக்கிறதா unattended deaths அப்படின்னு சொல்லுவாங்க. This is a crisis. 1 million people have died like this. It's very pathetic. 1 million people இந்த மாதிரி தனிமையில இறந்திருக்காங்க. And trust me people, Japan is one of the fast leading technological globally.
அவன்கிட்ட இருக்க ஏஐ மாதிரி நம்ம கிட்ட இன்னும் வரக்கூட இல்லை. தட் மச் ஃபாஸ்ட் டெவலப்பிங் வேர்ல்ட் அங்கே ஜப்பான்ல ஒரு தனி வேர்ல்டே இருக்கு. அண்ட் திஸ் ஹிக்கிமோரிங்கிற அந்த ஒரு பேர் வச்சிருக்காங்க பிகாஸ் தோஸ் ஆர் ஆல் த பீப்புள் ஹூ கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் நாட் ஹேவிங் அ கனெக்ஷன் டு த சொசைட்டி. அண்ட் இது எதனால நடந்திருக்கு அப்படின்னா நோ ஹியூமன் கனெக்ஷன்ஸ். பேச ஆள் இல்லை, ஷேர் பண்ண ஆள் இல்லை. என்னதான் நீங்க உங்ககிட்ட அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருந்தாலும், என்ன நீங்க ஐபேட் வச்சிருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலுமே சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே யூ நீட் அ ஹியூமன் பீயிங். நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு, நீங்க வேலைக்கு வந்துருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கறதுக்கு. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ், ஜப்பான் இஸ் ரியலி திங்கிங், தேர் பிரேக்கிங் தேர் ஹெட். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறேன்னே நமக்கு தெரியலையே சொல்லி தேர் பிரேக்கிங் பிகாஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சாங்க. You cannot, people வந்துட்டு they are glued to their phone, they are glued. அங்க வந்துட்டு there is a separate lane, phone யூஸ் பண்ணிட்டே நடக்கிறதுக்கு separate lane இருக்கும். No vehicles will be coming. So நீங்க basically you can type with this and you can walk. வண்டி வராது, எதுவுமே வராது. It's for that people. So I want to say India should not go into that. India அது போகவே கூடாதுன்னு நான் விரும்புறேன். Because you are all here, you are educated people, your teachers are here, students are here. I want you people to know that technology has other phase and we should never go into that phase. And for that, soft skills is needed. உங்க கூட I mean நீங்க soft skillsல ஸ்ட்ராங்கா இருந்தா I'm sure you will make the other person also strong. உங்களால பேச முடியும், உங்களால கோச் பண்ண முடியும், உங்களால you can listen to them. And today I want to particularly tell about that story because we all think that டெக்னாலஜி இன்னும் நம்ம நாடு டெவலப் ஆகல, we need so many technologies அப்படின்னு. பட் ரொம்ப டெக்னாலஜிஸ்ல ஸ்ட்ராங்கான நாடு, அதுல இருந்து எப்படி நம்ம பீப்புளை வித்ட்ரா பண்ணி கொண்டு வரதுன்னு சொல்லி they are planning. And similarly in USA Manchester also universities and schools are developing the curriculum for soft skills. அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த சிலபஸ் தான் வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ யூனிவர்சிட்டிஸ் ஆர் சேயிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பேப்பர் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் வாட், இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி, ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி, ஒரு இன்ஸ்ட்ரக்டரை போட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க in simple terms. And this is not some random data. It is data collected from University of Harvard and University of Texas. So globally in the research நடக்கும்போது it's saying that basically you just have to develop your soft skills. Just a second, in another 5 minutes I will complete it. Anybody is there? Sir, the PPT will be. I won't take much of your time. I just made this PPT. Can I change it with this, sir? So this is the okay. Change it, sir. Change it, sir. That started. Okay, fine. So I just want to put you this image where they say that 85% of the job success comes from soft skills, and the other thing, 100% success la 85% comes solidly from soft skills. 15% தான் உங்களுக்கு அந்த வேலைக்கு தேவையான கோடிங்கோ இல்ல அந்த பர்టిక్యులர் ஃபீல்ட்ல தேவையான நாலேஜோ. Remaining 85% of the success comes from soft skills. And this is very important data. 75% of hiring managers find Gen Z the most challenging generation to work with. என்ன சொல்றாங்க அப்படின்னா 74% மேனேஜர்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப தலைவலி கொடுக்கறது இந்த ஜென்சிஸ் தான், அவங்கள வேலை வாங்கவும் முடியல, வேலையிலயும் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் நோ கான்சென்ட்ரேஷன், நோ சாஃப்ட் ஸ்கில்ஸ், அவங்களுக்குள்ள இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது. இஃப் சம் சீனியர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கணுங்கிற மைண்ட் செட் கிடையாது. They see everything as app. எல்லாத்தையுமே அவங்க வீடியோ கேம்ல வர கேரக்டர்ஸா பாக்குறது தான் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு முக்கிய காரணம். And we also say that very important and interesting, see here, 6 in 10 college graduates are fired within their first year. 10 பேர் ஒரு கம்பெனிக்கு சேர்றாங்க அப்படின்னா 6 பேர் ஃபயர் பண்ணிடுறாங்க. ராஜா நீங்க கிளம்புப்பா, நீ வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்களா. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் skills, that is interpersonal skills. And this is becoming more problem. And I want to address the Gen Zs. There are so many kids here. I want you people to equip yourself with skills that are pressure. In soft way, I should tell, that is human premium. I will tell you that. See here. So, machine or capabilities, it can work in a speed,
அது டேட்டா சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணிடும். சிமுலேட்டட் கான்வர்சேஷனா என்ன ஏற்கனவே ஃபீட் பண்ண வச்ச கான்வர்சேஷனை இட் கேன் டாக் and it can give you the so much of content generation within a fraction of seconds. உங்களுக்கு 100 content கொடுக்கக்கூடிய டேலண்ட் கூட artificial intelligence that is machines கிட்ட இருக்கு. And what is human edge அப்படினா நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படினா we have the depth of understanding any problem. எந்த எல்லைக்கு போய் கூட நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். We can have empathy, that is I told you already, understanding the other human being, and ethical judgment, morally எது கரெக்ட் morally எது தப்புன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆராய்ச்சி பார்க்குற அந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கு. Now the center part is very important, that is human premium. That means advertisement இல்லாம ஒரு ஆப் யூஸ் பண்ற மாதிரி it's premium feature. That means what? உங்ககிட்ட இருக்க fully present இந்த இடத்துல நான் I will say that right now 100% Brinda is here in this room. அந்த மாதிரி mentally, physically, actively, if you are fully present, if you are fully cooperating, if you are fully giving your 100%, and that is called as human premium. And AI cannot replace trust and connection. நீங்க create பண்ற அந்த trust-ஐயும் these are not I told you. AI cannot. It's very important. Last slide. I think so I have 5 more minutes till 12:30. There is a shield mentality. I know so many people here work in system, so you will be attending Zoom meetings, Google meetings and all other meetings. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா globally நடக்கிற சர்வேல there is a shield mentality அப்படின்னு சொல்றாங்க. That is called as நமக்கு முன்னாடி ஒரு திரை நம்ம போட்டிருக்கோம். career pitfalls அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெயிட்டா அப்ஃபோல்டா போயிட்டு கரியர்ல ஒரு pitfall, ஒரு டவுன் எதனால ஏற்படுது அப்படின்னா if your phone shield மீட்டிங் நடக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டு கேமரா டர்ன் ஆஃப் பண்ணிட்டு ஐ அம் கோயிங் டு யூஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா தட் இஸ் ஃபோன் ஷீல்ட். யூ ஆர் நாட் லிசனிங் டு எனிதிங். அண்ட் நவ் இஸ் டிஜிட்டல் வால் ஸ்டேயிங் பர்மனன்ட்லி மியூட்டட். அதாவது 10 o'clock ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் ஆகுனா 10 o'clock ல இருந்து 11 o'clock வரைக்கும் பர்மனன்ட்டா மியூட் பண்ணிட்டு அந்த இடத்துல இல்லாம யூ ஆர் vanishing off. தட் இஸ் டிஜிட்டல் வால். Then silent observer அப்படின்னா you will be sitting before the computer but you won't contribute anything. அந்த மீட்டிங்க்கு நம்மளால எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாம அப்படியே சும்மா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். And the third is ghost colleague. It's very important. அதாவது ஒரு கம்பெனி ஜாயின் பண்ண உடனே HR கிட்ட போய் ஜாயினிங் சரி அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேபிள்ல போய் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு யாராச்சும் பேச உடனே ஓடி போயிருந்தீங்க. You are not ready to have a contact, you are not ready to have a communication with the colleague. அதுதான் ghost colleague. It's very interesting term, right? இது வந்துட்டு career pitfall. எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா very colorful slide. Open mentality. Be fully present. ஒரு Zoom meeting or Google meeting இல்ல இந்த மாதிரி lectures please listen fully, please pay your attention and warm the room. Warm the room னா என்ன? ஒரு Zoom meeting ல if the organizer is saying good morning, welcome to the program அப்படினா you be the first one to say good morning sir, nice to have this session. எவ்வளவு அழகா brighten up பண்ணும் அந்த ரூமையே. It will just warm the room, right? So you be the students. நாளைக்கு நீங்க Zoomலயே ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, Google அட்டெண்ட் பண்றீங்கன்னா உங்க டீச்சர் வந்துட்டு good morning students or you are presentனா அமைதியாவே இருக்க கூடாது. You should say good morning ma'am, have a nice day, I am looking forward to today's lecture ma'am அப்படி சொல்லும்போது உங்களை பத்தி மேம் இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டும் அதிகமாகும். மேம் also will get happy. Okay, some students is waiting for my lecture அப்படின்னு சொல்லிட்டு that is called warming the room. And stepping அப்படின்னா என்ன? HR தவிர HR bonding தவிர colleagues கிட்டயுமே you should have some bonding. ரொம்ப ஓவர் bonding இல்லாட்டினாலும் மினிமமா you should know the how to contact them, how to communicate with them. And also says that make the eye contact visually and vocally. So நல்லா பேசுங்க, visually eye contact பண்ணுங்க. Whatever the thing is there, you just talk அப்படின்னு சொல்றாங்க. I came to the conclusion of my lecture in which I have to say that AI handle the repetitive, you handle the relationships, and you handle the reasoning and impactful relationship. And the ஒரு விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. And the future belongs to those who balance technology with humanity. AI யூஸ் பண்ணுங்க, at the same time don't forget the touch, the human touch, the beauty of human beings, the beauty of evaluation, the beauty of having a contact, communication. And to conclude, I want to say that AI can produce content, but soft skills produce impact. So, நீங்க யாரு, உங்களோட identity என்ன, what you are capable of, அப்படின்னு if you want to prove, you should definitely have soft skills. And with that, I would like to extend my gratitude to the audience for patiently listening. I didn't want to take much of your time.
And I also want to thank the organizers of this beautiful program, Expresso. The very title itself is very nice, Expresso, to express something in the way, in the technology வெப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்மள இந்த மாதிரி பிரீதிங்கான ஒரு ஸ்பேஸ் கொண்டு வந்ததுக்கு I should thank the chief librarian, the librarian assistant librarian, and my sincere gratitude to the audience because இங்க இருக்கிற 50 பேர் 60 பேரும் you thought of coming out of the technology, right? இன்னைக்கு நீங்க அந்த ஒரு மணி நேரம் நீங்க யாருமே ஃபோன் பார்க்கல. You listened to me, you patiently listen. You saw my eyes. நீங்க என் கூட eye contact வச்சிட்டீங்க. You were taking notes. You were smiling. You were replying. That is human touch. See, the human touch இருக்கும்போது you feel alive. Okay, நம்ம வந்து ஒரு something productive நம்ம பண்ணிருக்கோம். You will understand. And for that, for a beautiful set of audience, I would say, and I'm really thanking you all for that. And yes, and with this I come to the wrapping of this. If you have any questions or anything, you can ask me. Yes.